இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்மளோட சந்தோஷத்தெல்லாம் நம்ம எப்படி ஷேர் பண்றோமோ அதே மாதிரி நம்மளோட வந்து ஷேர் மூமெண்ட்டையும் நம்ம எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம், அதுக்கு உள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றதையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கடன் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், நான் 2 பேருக்கு கொடுத்து தான் பழக்கமே தவிர நான் யார்ட்டையுமே கடன் கேட்க மாட்டேன். எனக்கு என்னென்னலாம் தோண ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்கள்ட்ட கேட்கலாமா அவங்கள்ட்ட கேட்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணிருச்சு. கேட்டா என்ன சொல்லுவாங்களோ, நம்மள ஒரு மாதிரி நம்ம மேல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும், ஒரு நல்ல பார்வை இருக்கும். இப்ப நம்ம போயிட்டு பைசான்னு அவங்க முன்னாடி போய் நின்னா நம்மளை எப்படிடா பார்ப்பாங்க, அது வந்து ரொம்ப ஒரு அவமானமா எனக்கு தெரிஞ்சது. அதையும் மீறி நான் வந்து ஒரு 2-3 பேர்த்திட்ட கேட்டேன், கேட்ட இடத்துலயும் கிடைக்கல மீன்ஸ் என்னன்னா அவங்களுக்கு கஷ்டம். நான் சொன்ன மாதிரி தான், அவங்க மேல நம்ம வந்து கோச்சுக்கலாம் முடியாது, அவங்கள்ட்ட கையிலயும் பைசா இல்ல, அதனால 2-3 பேர்த்திட்ட கேட்டோம் கிடைக்கல. ஏன்னா இப்போ ஒரு 5000-10,000 அப்படின்னாலும் நம்ம கேட்டோன்னே சரின்னு கூட கொடுப்பாங்க. நம்ம கேட்கறது வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்றப்ப யாரா இருந்தாலுமே எவ்வளவுதான் தெரிஞ்சவங்க இருந்தாலுமே டோட்டலா ஒரு 2 நாள் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. நான் ரொம்ப ஒரு மன உளைச்சல்ல இருந்தார். சரி அப்படின்ட்டு நகையை வித்துருங்கன்னு சொன்னது நான் தான். ஆனா அதே அங்க போயிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அந்த வடையில வந்து அப்படியே சின்ன சின்னதா துண்டு துண்டா கட் பண்ணாங்க. அதை பாக்குறப்ப எனக்கு இப்பயே எனக்கு அழுக வருதுன்னா அப்ப பாத்துக்கோங்க. சுத்தமா என்னால முடியவே